வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் அ லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரம் மாறுது. அதுக்கப்புறம் வக்கரம்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லேயே ரொம்ப நன்மையை தரக்கூடிய ஒரு ராசி சனியால் ஏற்படும்னா அது உங்கள் ராசிக்கு தான். ஏன்னா அவர் 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உடையவர். ஸோ அவருக்கு ஒரு கேந்திராதிபத்தியமும் ஒரு கோணாதிபத்தியம் தான் இருக்குது. அதனால் மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய உங்கள் ராசி உச்சமடையும் ராசி சனி. அதனால் சனியால் நன்மைகள் அதிகம் உங்கள் ராசிக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது சனி 6ஆம் வீட்டிற்கு செல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி,
அதையெல்லாம் உடைச்சு வெற்றியை நிச்சயமாக பார்க்க முடியும். அதில் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். லேண்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, எல்லாமே உடையும். உங்கள் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே உடைஞ்சு வெற்றியை பார்ப்பீங்க. ஏன்னா சனியுடைய அந்த 6ஆம் வீடு மிகப்பெரிய ஒரு நன்மையை சாதித்து தரக்கூடிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. சாதாரணமாகவே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6ஆம் வீட்டில் சனி போனான்னா கோர்ட் கேசஸ் எல்லாம் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். கோர்ட் கேசஸ்லாம் என்ன, எக்ஸ்ட்ரீம் லெவல். அதான், அதாவது ஒரு கேஸ் உங்கள் மேலே நடக்கிறா, நீ ஒரு அக்யூஸ்டு, அப்போ உங்கள் மேலே ஒரு கேஸு, அந்த கேஸில் நீங்கள் அக்யூஸ்டு ப்ரூவ் ஆகிடுதுன்னா சிவில் கேஸுனால் ஃபைனு அதெல்லாம் போகும். கிரிமினல் கேஸ்னால் உள்ளே போடுவோம். அப்போது அது தண்டனைக்குரிய ஒரு சமாச்சாரம். அதில் உங்களுக்கு வெற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மற்ற விஷயங்கள்லாம் சாதாரண விஷயங்கள், அதிலெல்லாம் பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். இது ஒரு பக்கம். இதே நேரத்தில் முக்கியமாக குருவெலாம் பெயர்றது உங்களுக்கு ரொம்ப சௌக்கியத்தை தருது. என்னென்னா, குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு இமேஜின், உங்கள் உடம்பு தான் ஒரு வாகனம். அந்த உடம்பு கரெக்டாக இருந்தால் எதை வேணால் நம்ம சாதிக்கலாம், எங்கே வேணால் ஓடலாம், எதை வேணால் சாதிக்கலாம். உடம்பில் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனை, ஆனால் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம். அப்படி பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 விஷயம் மேஜர் பிளானட் நம்ம சொல்கிறோம். ஒன்று சனி, இன்னொருத்தர் குரு. அவர் என்னடானா 9ஆம் வீடு, இவர் என்னடானா 6ஆம் வீடு. அப்போது சனி பயிற்சியான காலத்திலேருந்தே, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தே பல பெரிய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர தொடங்கும். கொஞ்சம் முயற்சி இருந்தால் பெரிய நன்மைகளையே நீங்கள் அடைய முடியும். அதுதான் விதி. இதே ஒரு காலகட்டத்தில் சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால், அவர் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை சனி பார்த்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு சங்கடம் உண்டு தான். என்ன சங்கடம்? 8th house stands for accidents. அப்போது நிதானமாக செயல்படுங்க. இந்த ஒரு காரணத்தை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருங்கள்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் வீடு. அப்போது 12ஆம் வீட்டை சனி பார்த்தா அலைச்சல்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. அது வெளிநாட்டு பயணமாகவும் இருக்க முடியும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இடப்பெயர்ச்சிக்கும் காரணம் இருக்குது. அப்போ வெளிநாடு போகணுங்கிற ஆஸ்பிரேஷன் இருக்கவனுக்கு அதுவும் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் செலவுகள், சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அப்போது செலவுகள் நடக்கிறதுன்னு சொன்னால் வரவுகள் இருந்தால் தானே செலவுகள். அப்போ வரவுகளும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சனி போகிற இடம் அவ்வளோ நன்மைகள்னு சொல்லும்போது நல்ல வரவுகள் ஏற்படும். அப்போ ஓரளவுக்கு செலவும் ஏற்படும். அப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்பது வீரியஸ்தானம் எனப்படும். சனி 3ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னாகும், உங்கள் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 6இல் இருந்து கொண்டு அவர் 3ஆம் வீட்டை பார்த்தால் தைரியம் அதிகமாகும். ஒரு காரியத்தை சொல்லுவாங்க எப்படின்னா, ஏய் நான் ரொம்ப பேச மாட்டேன், செயலில் பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை உருவாக்குறது இது. அதனால் இது ரொம்ப சிறப்பான ஒரு காலமாகத்தான் இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கல்யாணம் ஆகுமா? ஆகும். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். ஏன்னா அட்வான்டேஜாக இருக்கார் குரு. சனியும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கார். அப்போ நன்மைகளை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் சில நேரங்களில் 4ஆம் வீட்டுக்குடையவன் 4ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீடு. அப்போது இடப்பெயர்ச்சி ஏற்படுமா? அதான் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை புதுசாக வீடு வாங்கணும், நடக்கும். ஷிஃப்ட்டும் நடக்கும், மாறினாலும் நடக்கலாம். அப்படின்னா இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி மாற்றம் ஏற்படும். அதே போல் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருகிறது 6ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது 5 அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா புத்திர பாக்கியம். ஸோ புத்திர பாக்கியம் உண்டு. அதே போல் சில விஷயங்களில் உங்களுடைய சிந்தனை திறன் மேம்படும். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் வரும்னா, இவர் எப்படி இப்படி சிந்திக்கிறார், புதுசாக ஒரு வழி இருந்தால் கண்டுபிடிக்கிறான், இது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்துவீங்க. ரொம்ப சிறப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டை இவர் பார்க்குறதால முக்கியமாக
படிக்கக்கூடிய மாணவர்கள் எஜுகேஷனில் கொஞ்சம் கவனமாக படிங்க. எஜுகேஷன்றது ஒரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பதும் அவசியம். ரெண்டுமே தேவை. அப்படி பண்ணும்போது என்னாகும், எக்ஸலன்ஸ் ஏற்படும். சரி, நான் ரொம்ப லெத்தார்ஜிக்காக போகிறேன், அப்போவும் பாஸ் ஆவீங்க. ஆனால் மெரிட்டோரியஸாக பாஸ் ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் கொஞ்சம் கூடுதல் கவனம். எப்படியுமே வெற்றி நிச்சயம். இதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சனியுடைய ஒரு மூமெண்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது, சனி வக்கரகதியில் போகக்கூடிய காலம் ஜூலை டு நவம்பர் 2025 ஒரு வக்கரகதியாகுது. அப்புறம் 2026 கிட்டத்தட்ட ஜூலை கடைசி ஆகஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார். அப்போவும் வக்கரத்தில் இருக்கார். அப்போது 6ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஹெல்த்தை பற்றியும் பேசுகிறது. அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்போ ஹெல்த்தில் பிரச்சனையே வராது, தீரும்னு சொல்கிறீங்க. 25 எந்த பிரச்சனையும் வராது ஹெல்த்தில். அது மாறினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பீங்க. ஆனால் இதே ட்ரெண்டு 26 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன் குறைவு அப்படின்னு பார்த்தா, 26 குருவுடைய பொசிஷன் மாறுறது. அப்போ குருவுடைய பொசிஷன் மாறும்போது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்தால் அது 2026 அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதிகமாக. அதனால் அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, சனி உங்களுக்கு வரப்பிரசாதி, நன்மைகளை தரக்கூடியவர். அப்போது இந்த சனீஸ்வர பகவானை குறிப்பாக சனிக்கிழமைகளில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உங்கள் ராசி ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை, இதெல்லாம் தேவையில்லாமா. பட் அஃபெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நல்லது செய்கிறவர் வணங்குறதும் நல்லது தானே. சனிக்கிழமைகளில் வணங்க, இன்னும் ரிஃபைண்டாக உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது 2025 ஏப்ரலில் தொடங்கி 26 ஜூன் மாதம் வரைக்கும் காலகட்டம் படு சிறப்பு. அதுக்கப்புறம் 26 ஜூனுக்கு அப்புறம் சிறப்பான காலம்தான். ஏன்னா சனி 6ல் தான் இருக்கார், அது மாறப்போகிறது இல்லை. ஆனால் 26 செகண்ட் ஹாஃபு 27 ஜூன் வரைக்கும் இருக்கார் சனி. 27 ஜூன் 1 தான் மாறுறார். அப்போ இந்த ஒரு வருஷம் 26 ஜூன்லேருந்து 27 மே முடிய இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் ஆகணும். மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு செட்பேக் வரும்லாம் நான் சொல்ல. ஆனால் ஹெல்த் கண்டிஷனை பார்த்துங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கவனமாக பார்த்து கொள்ளும் போது இந்த சனி பயிற்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு தான் தரும், பயப்பட வேண்டாம். அதோடு இல்லாமல் இந்த சனி பயிற்சியில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் இந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறதுல 2 காரணம் இருக்குது. 8ங்கிறது ஆயுள் பாவமாகவும் இருக்குது, 2வது தெய்வ வழிபாட்டையும் குறிக்கிறது 8ஆம் வீடு. இஷ்ட தெய்வ வழிபாடு, அதாவது சப்கான்ஷியஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம், எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும், அது இது. இன்னொன்று முன்னோர்கள், பிதர்கள். அப்போது நீங்கள் பிதர்களுக்கு சாந்தி சரியாக செய்யவில்லை, அவங்களுக்கு வந்து சரியாக தவசம் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலாம், அதை தயவு செஞ்சு நிவர்த்தி பண்ணுங்கள். தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடைகள் நீங்கி பரிபூர்ண சக்ஸஸ் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அதையும் குறிப்பிடுகிறது. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிகள் இதெல்லாம் 8ஆம் இடத்துல வருது. அதனால் இதெல்லாம் முக்கியமாக கவனத்தில் வச்சுங்க. அதனால் அது மாதிரி ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தால் தயவு செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நாளாக நான் இதெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னா அதுக்குன்னு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காசிக்கு போய் குளிச்சுட்டு, திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கயா சிரார்த்தம் என்பது ரொம்பவும் நல்லது. அது வந்து உடனே இது வந்து இவங்களுக்கு தானே, பிராமின்ஸ் தான் செய்யணுமா, அவன் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பொது எல்லாருக்கும். உங்களுக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக தானே இது ஒரு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதுங்க. போங்க, கயாவில் போய் பண்ணுங்க. கயாவில் போய் அது செய்யும்போது என்ன ஆகும், பல நாட்களாக நான் தொடர்ந்து இது செய்யலை, இந்த குறை எனக்கு இருக்குது, அது நிவர்த்தி ஆகும். சரி, என்னால் கயாலாம் போக முடியல, தமிழ்நாட்டில் இருக்கேன், குறைஞ்சபட்சம் ராமேஸ்வரமாவது போய்ட்டு வாங்க. அப்போ முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன, 25 அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் 2-3 அமாவாசை முக்கியம் சொல்லுவோம். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மாலை அமாவாசை. ஸோ இந்த நாட்கள்லையாவது போய் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு அவருடைய திதி தெரியும் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு திதி கொடுக்கணும்.
அதாவது தவசம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இது என்ன சாங்கியமோ உங்கள் இதுபடி செய்யுங்க. ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். என்னென்னா, நம்ம இதில் 2 விதமான ட்ராக் இருக்குது. ஒரு ட்ராக்குன்றது தெய்வம், இன்னொரு ட்ராக்குன்றது நம்முடைய மூதாதையர்கள். அவங்க நமக்கு செய்கிறாங்க. அப்போது சில பேர் கேட்குறாங்க, இது யார் செய்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி? இப்போ உங்களுடைய தாத்தா பாட்டி போயிருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவர் தான் செய்யணும், நீ செய்யக்கூடாது. சில பேருக்கு என்ன கோபம் வருதுன்னா, சில இளைஞர்களுக்கு எங்கள் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் சார், அதுக்காக நான் செய்யலாமா? செய்யக்கூடாது. அது உங்கள் தலையெழுத்து, அப்பா தான் ஜெயிச்சாகணும். அதை அவர் செய்யலைங்கிறதுக்காக நீங்கள் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். என்ன பண்ணுறது, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில், அதுதானே ஃபாலோ பண்ணோம். அதனால் அதுக்கான ஒரு பாத்தியதை இருக்கக்கூடியவர்கள் தான் அதை செய்ய முடியுமே தவிர எல்லாரும் போய் செய்ய முடியாது. ஆனால் இதை செய்வதால் நன்மைகள் உண்டானா நிச்சயமாக பல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் பெருகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நாம் 2 கண்கள் மாதிரி தெய்வத்தையும் வணங்கணும், நம்ம முன்னோர்களையும் வணங்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் நமக்கு பிறப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம பிறக்கிறதுக்கான ஒரு காரணமாக அவங்க இருக்காங்க. சொன்னால் அவங்க தாத்தா ஜீன் உங்ககிட்ட இருக்குது, உன் முப்பாட்டன் ஜீன் உங்ககிட்ட இருக்குது. ஜீன்லாம் என்ன, அவளுடைய ஒரு வழி தோன்றல். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுங்க. எதுக்காக இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, 8ஆம் வீடு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போதே முக்கியமாக இது உங்களுக்கு உணர்த்த வேண்டும். இதை செய்யும்போது நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதை மனசில் வச்சுங்க. ஆனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உயர்வையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.